வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6 மாதத்து குழந்தைகளுக்கான உணவு நம்ம பார்க்க போகிறோம். 6 மாதத்து குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் பத்தாது, கூட ஏதாவது ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா தான் குழந்தைங்களும் கொழு கொழுன்னு வருவாங்க. ஓயாமல் அழவும் செய்ய மாட்டாங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஓயாமல் அழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த கொடுக்குற இந்த உணவு வந்து நல்லா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த உணவு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அதிக செலவு இல்லாத உணவு இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறது. அதுக்கு நம்ம முதல்ல எடுத்துருக்கிறது அவுள் வாங்கிக்கோங்க. நான் இப்போ ஒரு கைப்பிடி அவுள் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 இல்லைன்னா 3 தடவை நல்லா கழுவிடுங்க. முதல்ல அவுளில் வந்து ரேசாக சின்ன சின்னதாக தூசி இருக்கும். ஒரு 2லேருந்து 3 தடவை கழுவுனீங்கன்னா தான் அந்த தூசி வந்து நல்லா போயிடும். நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு 6 மாதத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான தூசியோ அழுக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்கள், முதல் தடவை கழுவும்போது இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. நான் 3 தடவை கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு இதில் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப உங்களுக்கு அழுக்கு எதுவும் இல்லாமல் தண்ணி தெளிவாக இருக்கணும். நம்ம கழுவுறதுக்கு இதுக்கு பச்சை தண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாம். மறுபடியும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறோம் அப்படின்றதுல வந்து ஆறின வெந்நி சேர்த்துக்கோங்க. நம்ம 6 மாதத்து குழந்தை அப்படிங்கும்போது பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆறின தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். நான் இப்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு முன்னால் இதில் 2 உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். நான் இப்போ வீடியோக்காண்டி உங்களுக்கு 2 வேணும் இதில் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி உலர் திராட்சை இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். நான் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். நீங்கள் இந்த உணவு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மதியம் போல் தான் கொடுக்கணும், காலையில் கொடுக்க வேண்டாம். மதியம் போல் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் தூங்கி முழிச்சதுக்கப்புறம் 2 உலர் திராட்சை நனைய வச்சிங்க அப்படின்னா அது நல்லா நீங்கள் மதியம் ரெடி பண்ணும்போது நல்லா நனைஞ்சிரும். இதில் கருப்பு திராட்சை அப்படின்னா உள்ள விதை இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இன்னொரு திராட்சை போடுறீங்க அப்படின்னா பச்சை திராட்சை அப்படின்னா அதில் விதை இருக்காது, அதை அப்படியே சேர்த்துக்கிறலாம். நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு 2 உலர் திராட்சை மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவுள் வந்து சீக்கிரம் ஊறிடும். 10 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறலாம். நான் இன்றைக்கி இதில் சேர்த்தது கருப்பு திராட்சை, அதில் விதை இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோ இதில் சேர்த்துக்கிறலாம். இன்னொன்றுலையும் இருந்த விதையை எடுத்தாச்சு. இப்போது இது கூடவே நாம் வாழைப்பழம், சிகப்பு வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் எதுனாலும் எடுத்துக்கிறலாம். நான் இருக்கிறதுலே செலவு கம்மியாக உள்ளதுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் மஞ்சள் வாழைப்பழத்தில் பாதி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். நம்ம அவுள் எல்லாம் சேர்க்குறோம், குழந்தைங்க அவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. சிகப்பு வாழைப்பழம் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் நம்ம சூடு பண்ணி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பால் வந்து சூடு பண்ணி நல்லா ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சிருங்க. 6 மாதத்து குழந்தைகளுக்கு நம்ம இந்த உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும். நல்லா வயிறும் பசிக்காது, ஓயாமல் அழமாட்டாங்க. குழந்தைங்க நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க குழந்தை, ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த உணவு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு உடனே நல்ல மாற்றம் தெரியும். 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு இந்த உணவு தாராளமாக கொடுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு திட உணவு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, கொழு கொழுன்னு நல்லா இருப்பாங்க. அதிக செலவு இல்லாமல் குழந்தைங்க ஆரோக்கியமாக ஆடுறதுக்கு இந்த உணவு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 6 மாதத்து குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து 8 மாதத்து குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். 6 மாதத்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அதை செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.